வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட ஒரு டூ வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு ஹோண்டா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த ஒரு CB125 ஹார்னெட்டு. இன்னொன்றுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம பஜாஜோடைய பல்சர் N125. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே அந்த செக்மெண்ட்டில் அதோடைய ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜோட பல்சர் N125க்கும் நம்ம ஹோண்டாவோட CB125 ஹார்னெட்டுக்குமான ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார் மெடிசன்ஸ் அந்த கிளர்க்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 40 ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட CB125 நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நியூலி லான்ச்டு ஒரு புது டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு யூனிக்கராக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஹோண்டா கூட இருக்கிற கலர் ஸ்கீம்ஸு இந்த வெஹிக்கிளோடைய டிசைனை இன்னுமே ஒரு பெட்டரான ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து நம்ம பஜாஜோட பல்சர் N125 பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் முன்னாடியே லான்ச் ஆயிடுச்சு. பட் இதுவுமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் டோனு ஆன் ரோடில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபீலே கொடுக்கும். பட் ஓகே பார்க்க நல்லா இருக்குது. பட் ஒரு சில பாருக்கு என்னடா இது மாதிரி ஒரு பூச்சி டிசைன் மாதிரி ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன், சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. டிசைன்ன்றது அவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸுன்றதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனில் எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளுக்கு சீட்டிங் அதை மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசணும்னா நம்மளுக்கு ரெண்டுமே அந்த ஒரு ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றனால ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சீட்க்கான ஆப்ஷன்லாம் இல்லை. இட்ஸ் ஓகே. சரி ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது சஸ்பென்ஷன் செட்டப்பு. சஸ்பென்ஷன் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் N125ன்னு பார்த்தோன்னா நார்மலான டெலஸ்கோபிக் 4க்கு வித் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனு. இட்ஸ் ஓகே. ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு கொடுக்குது. ஒரு போதுமான ஸ்டிஃப்னஸோடு இருக்குது. ரைடிங் ஹேண்டலிங் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் நம்ம ஹோண்டாவோட CB125ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கோல்டு ஃபினிஷ்டோட அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த பஜாஜ் பல்சர் N125ஓட ரைடிங் ஸ்டெபிலிட்டி அந்த ஒரு டாப் ஸ்பீடில் ஹேண்ட்லிங் அது மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நிச்சயமாகவே பெட்டராக இருக்குது. பட்னா உங்களுக்கு சாஃப்டரான ஒரு சஸ்பென்ஷன் வேணும், எனக்கு பள்ளமோட்டான ரோட்டில் போனாலும் எதுவும் அவ்வளோ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக நீங்கள் N125 சஸ்பென்ஷன் சைடு வரலாம். பட் எனக்கு ஸ்டிஃபாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ரைடிங்கில் நல்ல ஒரு ஹேண்டலிங் ப்ளஸ் ஹை ஸ்பீட்லேயும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஹோண்டாவோட CB125 சைட் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோண்டாவுடைய CB125 பார்ப்போம். இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங்கில் ஒரு ஃபுல் LED செட்டப் வருது. அப்படின்றப்ப லைட்டிங்கில் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம்ன்றது இல்லை. நல்ல ஒரு ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஒரு TFT டைப் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் உங்களுக்கு குறை இல்லாமல் எடுத்து வந்திருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஃபீச்சர்ஸில் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சிலே இருக்குது நம்ம ஹோண்டாவோடைய CB125 ஹார்னெட். ஆமாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் N125 பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு மெயின் ஹெட்லைட் LED கொடுக்குறாங்க. பட் இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஹாலஜன் தான். பட் இருந்தாலும் ஓகே, லைட்டிங்கில் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனு. பேசிக் மாடல் வாரிங்கிறப்ப நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. டாப் மாடல் வாரிங்கிறப்ப ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் இன்னதான் இருந்தாலும் ஃபீச்சர் அண்ட் லெவலில் நிச்சயமாக ஹோண்டா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா அதில் TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லை நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவரலாக பார்க்கும்போது ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா அது நம்ம ஹோண்டாவுடைய CB125 தான். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன்ன்றதை பார்ப்போம். ஆமாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோண்டாவுடைய CB125 ஹார்னெட்டே பார்ப்போம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் பேலன்ஸ் கிளட்ச். இது ஒன்றும் புதுசாக இன்ஜினியரிங் பண்ணதோ புது இன்ஜினோலாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஷைன் 125 அண்ட் SP125 யூஸ் பண்ணிக்க அதே சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 BHP ஆல்மோஸ்ட் ஒரு 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட BHP பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்கு 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 60 சம்திங் கூட உங்களால் மைலேஜ் எதிர்பார்க்க முடியுன்றப்ப உங்களுக்கு ஓவரலாக நல்ல ஒரு மைலேஜ் அண்ட் நல்ல ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின். அது இல்லாமல் இந்த
ஹோண்டா கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும். அந்த ஒரு இன்ஜினுடைய அந்த ஒரு லாங் லைஃப் டியூரபிலிட்டி பத்தி நெறைய பேருக்கு தெரியும். ஹோண்டானாலே அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான் இல்லைங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் 125 இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.58 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.83 பிஹெச்பி அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 100 km/h தான். பவரில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு பவர் தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் நம்ம பஜாஜில் ஸ்லைட்லி கொஞ்சம் பிஹெச்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஸ்லைட்லி ரொம்ப நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான். ஸ்லைட்லி நம்ம பஜாஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 57.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஓவராலாக பொறுத்தளவுக்கு இன்ஜினுடைய ஓவரால் ஸ்பெக் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் நல்ல ஒரு இன்ஜின் தான். ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு பவரும் இருக்குது, நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டான இன்ஜின் தான். பட் ஆனால் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தோன்னா, இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல பஜாஜை விட ஹோண்டாவுடைய அந்த ஒரு இன்ஜின் பில்ட்டுன்றது தான் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் ஹோண்டா சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம பஜாஜில் நீங்கள் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்ப இந்த வெஹிக்கிளும் நல்ல ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜின் தான். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்களை பார்ப்போம். சரி ஓகே, பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல நான் இப்போயே ஓப்பனாக சொல்லிடலாம், நிச்சயம் நம்ம ஹோண்டாவோடைய CB125 தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க்கு, பின்னாடி வந்து 130mm ட்ரம் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கொடுக்குறாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே எக்ஸ்ட்ரீமுக்கு அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்கிங் ஆஃபரை கொடுக்குறவங்க இவங்க தான். நம்ம பஜாஜ்லன்னு பார்த்தோன்னா சேம் இதுலேயும் உங்களுக்கு 240mm டிஸ்க்கு தான், 130mm ட்ரம் தான். பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஒன்லி சிபிஎஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் பிரேக்கிங் எஃபிஷியன்சின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹோண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே. அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் அண்ட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னா நம்ம ஹோண்டாவோட CB125 உங்களுக்கு 124 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு டீசெண்டான சீட் ஹைட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ்னு பார்த்தோன்னா இதோடைய வெயிட்டு ஒரு 125 kg தான். ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான வெயிட் தான். ஜஸ்ட் ஒரு சம்திங் அது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதுன்ற நீங்கள் ரைடிங்கில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் தெரியும். உங்களுக்கு சீட் ரேட்டு 795mm கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, ஓவராலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிள் பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக ஆன் ரோட் ப்ரைஸிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் N125 பேசிக் மாடல் 1,17,000 ஸ்டார்டிங் ஆகி உங்களுக்கு டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் இட்ஸ் ஓகே, நார்மலான ஒரு ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோடைய CB125 ஹார்னட்டோடைய ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னதான் ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்காக இருக்குன்னு உங்களுக்கு கேட்டவுடனே ஃபீல் ஆகலாம். பட்னா அந்த அதிகமான ப்ரைஸிங் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கிடைக்குது. கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர், அது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குது. ஓவராலாக ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல பில்ட் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் ப்ளஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியும் ஆஃபர் பண்ணுவாங்க ஹோண்டான்றப்ப. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வெஹிக்கிள் அட்வான்டேஜஸ் இருக்குன்றப்ப அந்த ஒரு அதிக ப்ரைஸிங்கிறது ஒரு ஒர்த்தபிளாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை நீங்கள் நிச்சயமாக இப்போதைக்கே புரிஞ்சிருப்பீங்க இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் வச்சு. நம்ம இந்த பஜாஜோட பல்சர் N125 யார் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், see you later.